அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 14/12/2025 கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, பின்பு இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, குரு தற்போது வக்ரகதியில் சஞ்சரிப்பதாலும் 6இல் சந்திரன் 11இல் ராகு சஞ்சரிப்பதாலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் முனைப்புடன் செயல்பட்டு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருப்பது, குறிப்பாக சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று 7இல் சஞ்சரிப்பதாலும் 5இல் சந்திரன் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாகும். குடும்பத்தில் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன் 7இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். உங்கள் ராசிக்கு 6இல் சூரியன் சஞ்சரிப்பதால் இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு ஒரு பெரிய மனிதனுடைய நட்பு கிடைப்பதால் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன் 5இல் புதன் சுக்கிரன் 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பான அமைப்பினை உங்களுக்கு தரும். ஒரு சில நேரங்களில் உங்களது கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையோடு இருப்பது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 3இல் சூரியன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். ராகு 6இல் இருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் 6இல் சனி சஞ்சரிப்பதும் ஒரு சிறப்பான அமைப்பு என்றாலும் 2இல் சூரியன் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்பதால் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்வது நல்லது. பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, புதன் சுக்கிரன் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரித்து குரு வக்ரகத்தில் இருப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் கைகூடக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாட்கள் வருகின்ற நாட்கள் இருக்கும். நீங்கள் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதும் 10இல் சந்திரன் அமைய பெற்று ஜென்ம ராசியை குரு பார்ப்பதும் சிறப்பான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். சுப நிகழ்வுகள் கைகூடி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உறவினர்கள் மூலமாக தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இருப்பதால் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி, 9இல் சந்திரன், 11இல் சூரியன், புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு பெரிய மனிதனுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். சில நாட்களாக இருந்த வீண் பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருப்பதால் மனமகிழ்ச்சி ஏற்படும். குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 8ஆம் வீட்டில் சந்திரன் அமைய பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தூர பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். வீண் பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக இன்றைய நாளில் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் உத்தமம். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன், 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். முருக வழிபாடு மேற்கொள்வது நல்லது. எதிலும் திறமையோடு செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.